எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. மகர ராசி குழந்தைங்களோடு பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மகர ராசி பிள்ளைங்க ரொம்ப நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நடத்திடணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சக்ஸஸ் மீது ஒரு வெறியாக இருக்கக்கூடியவர்கள். அதேமாரி குடும்ப நண்பர்கள், குடும்ப மனுஷால்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், நான் தான் நினச்ச விஷயத்தை நடத்தி காட்டணும், நல்ல பேரை வாங்கணுங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள். பணத்தின் மீதுலாம் ரொம்ப ஆசை கிடையாது. ஆனால் தனக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்தை ஒருத்தன் தட்டி பறித்து அது பிடிக்காது, எப்படியாவது அதை தனக்கு வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆசை உடையவர்கள். இப்படி நல்ல வழியில் செல்லக்கூடிய மகர ராசிக்கார குழந்தைங்க சில விஷயங்கள் அவங்க மனசில் ரகசியமாக வச்சுருப்பாங்க. அந்த ரகசியத்தை இவங்க இன்னும் அதிகப்படுத்துறது நல்லது. அந்த ரகசியங்களை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது நல்லது. அந்த ரகசியங்களை பற்றி தான் இப்போ நான் பதிவு பண்ணுறேன். முதல் ரகசியம், மாற்றத்தை விரும்பினாலும் மாற்றப்பட்ட சில விஷயங்களை விரும்ப மாட்டார்கள். இது தனுசு, இந்த மகர ராசிக்காரர்கள். நான் கொஞ்சம் தனுசுன்னு சொல்லிட்டே நினைக்காதீங்க, மகரத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் மாற்றத்தை விரும்புவார்கள். ஆனால் அந்த மாற்றப்பட்ட சில விஷயங்களை விரும்ப மாட்டாங்க. அது ஒரு தற்காலிகமாக அந்த மாற்றத்தை விரும்புவாங்க. அது மாற்றம் பரவாயில்ல, ஓகே, நான் ஏற்றுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அது எனக்கு ரொம்ப விருப்பம்லாம் இல்லை. இது ஒரு ரகசியம். இது எப்படி ரகசியத்தில் வரும் அப்படின்னா, அவங்க இப்போ இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி தலையை விரித்து போட்டுக்கொண்டு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னா மகர ராசியால் அதை ஏற்றுக்க முடியாது. ஆனால் தலையை விரித்து போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க, நம்ம வீட்டில் இப்போ இந்த ஒரு ஹிப்பு கட்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நம்ம வீட்டு பிள்ளைங்க அப்படின்னா அதை மறுக்க முடியாது. இந்த மாற்றப்பட்ட விஷயத்தை அவங்களுக்கு விரும்பலை, ஆனால் மாற்றத்தை விரும்புகிறாங்க. இப்போ கவனிக்கிறீங்களா இந்த வார்த்தை? இப்போது வாழை இலையில் சாப்பிடணும், இது வாழை இலையில் சாப்பிடணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, வாழை இலையை விட்டுட்டு இப்போதைக்கு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் சாப்பிட்றாங்க. அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் சாப்பிட்றத ஓகே, வேறு என்ன பண்ணுறது, வாழை இலை இல்லை அதனால் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த யூஸ் அண்ட் த்ரோ இதில் சாப்பிட்றத விரும்பலை அவங்க, அதுக்காக வெறுக்கலை. நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி இடங்களில் தான் மகரம் ஜெயிக்கிறாங்க. சில பேர் இந்த உலகத்தில் என்னன்னா வெறுப்பை வெளியில் நேரடியாக காட்டிடுவாங்க, அதுமாரி காட்ட மாட்டாங்க. இது அவங்களுடைய பலம். புரியுதா? அடுத்தது, இந்த பலத்தை அதிகப்படுத்துங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை, இது உலகத்துடைய மாற்றம். இது எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி தான் இன்னொருத்தன் வாழணும்னு நினச்சோம்னா நமக்கே அது தர்ம சங்கடமாக போயிடும். நாம் நினைக்கிற மாதிரி தான் இன்னொருத்தன் வாழணும்னு நினைக்கக்கூடாது, அது நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும். அதனால் இது நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது பயம். பல வாய்ப்புகளை இந்த மகர ராசிக்கு இழக்க செய்கிறது. அதனால் அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த பயமே என்ன பண்ணுன்னா நிறைய வாய்ப்புகளை மகரம் இழந்துருவாங்க. அரசியல்வாதிக்கு பயப்படுவாங்க, ஆன்மீகவாதிக்கு பயப்படுவாங்க, அதர்மத்துக்கு பயப்படுவாங்க, தர்மத்துக்கும் பயப்படுவாங்க, எதை கண்டாலும் பயம். இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ரகசியம் வரும், இல்லை நம்மக்கிட்ட ஒரு பூரணமான தகுதி இருந்தால் நம்ம இதில் இறங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய பலம். இது உங்கள் ரகசியம். பயம் வருது, கரெக்ட். அது உங்களுக்கு என்ன ஆகுது, பல வாய்ப்புகளை இழக்க செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த இடத்துல அந்த பயத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பலம் எப்படி ஏற்படுதுன்னா, எனக்கு இந்த தகுதி இருந்தா நான் இறங்குறேன் ஐயா அப்படி நீங்கள் நினைப்பீங்க பாருங்க, அங்கே ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ உங்கள் தகுதியை அடிக்கடி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகுதி நமக்கு இருக்காது, 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம தகுதி இருந்திருக்கலாம். அப்போ நம்ம என்னைக்கு ஒரு விஷயத்தை பயந்தோமோ அடுத்து திருப்பி நம்ம அந்த பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த தகுதி வந்துருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம
பலத்தில் இறங்கணும், பலத்தை நிரூபிக்க இறங்கணும். இதுதான் அவங்க ரகசியம். இதை நீங்கள் பயன்படுத்தணும். நான் அப்பயே பயந்துட்டேங்க, அது நான் இப்போ பலமாக இருந்தாலும் நான் அதை விரும்பலை இப்போன்னு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இவ்வளோதான் கடவுள் நமக்கு வழிகாட்டுறார். உனக்கு நீ அன்னைக்கு பயந்த ராஜா, அன்னைக்கு உனக்கு பயம் இருந்தது, ஏன்னா அன்னைக்கு உன் பலம் உனக்கு தெரியல. இன்னைக்கு உன் பலம் நல்லா இருக்கு, இப்போ நீ பயப்படக்கூடாது. இப்படி சொல்றார் கடவுள். இதை நீங்க இப்போ ஏற்றுக்கணும். இது உங்க ரகசியம். அப்போ உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெறக்கூடிய நேரம். உங்களை தேடி பதவிகள் வரும், பணம் வரும், புகழ் வரும், கௌரவம் வரும். பயன்படுத்துங்க. அடுத்தது தன்னம்பிக்கை. வெற்றிக்கான முதல் படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் உங்களை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தெரியும். அதுதான் உங்களுடைய மானசீகமான ரகசியம். யாருக்கிட்டையும் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த ரகசியத்தை அதிகப்படுத்திக்கிங்க, மனசை இன்னும் பலப்படுத்துங்க. தன்னம்பிக்கை. நீங்க உங்களை நம்புங்க, அதுதான் உங்களை வெற்றி கொண்டு வந்திருக்கு. இன்னொருத்தவங்களோட உந்து சக்தியோ இதெல்லாம் கிடையாது. ஏன் செஞ்சு பார்ப்போமே அப்படி, அதுதான் தன்னம்பிக்கை, வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு என்ன முயற்சி பண்ணி பார்ப்போமே. ஆனால் அதே நேரத்தில் பொருளாதாரத்தை வைத்து முயற்சி பண்ண பார்க்காதீங்க, வேண்டாம். அப்படின்னா என்னங்க, உழைப்பை வச்சு முயற்சி பண்ணுறது வேற, திறமையை வச்சு முயற்சி பண்ணுறது வேற. பணத்தை வச்சு முயற்சி பண்ண நினைக்காதீங்க, ஃப்ளாப் ஆகிடுவீங்க, கிழிஞ்சிடும் வண்டி. எப்படி தெரியுமா? இப்போ நம்மள்ட்ட ஒரு 10,000 ரூபா பணம் இருக்குது, 10 கோடி ரூபா பணம் இருக்குது, இல்லை 10 லட்சம் இருக்குது, ஆனால் 10 ரூபா பணம் இருக்குங்க. அதே நேரத்தில் எனக்கு நல்ல வேலை பார்க்க தெரியும், நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஓவியம் வரைவேன் அப்படின்னா, நீ ஓவியத்தை வரைந்து எந்த இடத்தில் நீ ரோட்டில் ஓவியம் வரைந்தாலும் உனக்கு ஒரு பேர் ஏற்படும். ஆனால் 10 கோடி ரூபாய் இருக்கிற பணத்தை கொண்டு போய் கொடுத்து நான் ஒரு பெரிய டென்ட்டு கொட்டா போட்டு அதில் நான் ஓவியம் வரைகிறேன்னா ஃப்ளாப்பு தான், பணம் போயிடும். மகர ராசிக்காரவங்க பணத்தை வச்சு பிளான் பண்ணாதீங்க, அதை நல்லா தெரிஞ்சுங்க. அது தன்னம்பிக்கை கிடையாது. உங்களுடைய திறமையை வச்சு முன்னுக்கு வரத்துக்கு பாருங்கள், அதுதான் உங்களுடைய ரகசியம். ஏன்னா ஜஸ்ட் மிஸ் மாறிடும் நம்ம பேசுகிறதுலையே. நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்துக்கிட்டு எனக்கு தன்னம்பிக்கை நிறையா இருக்குது, இந்த பிஸ்னஸ் நான் பண்ணலான் இருக்கேன், நான் இதில் கொஞ்சம் இறங்கினா சக்ஸஸ் ஆகிடுவேன்னு நினச்சிட்டு இறங்குவாங்க. அந்த பிஸ்னஸில் இவங்க கிடையாது, இவங்களோட 10 பேர் சேர்ந்தால் தான் அந்த பிஸ்னஸ்ஸு. அந்த 10 பேர் 9 பேர் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரமாட்டான். இப்போ பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும்ல. வெறும் பிஸ்னஸ்னாலே என்னென்னா நிறைய பேர் சேர்ந்தால் தானே பிஸ்னஸ். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உங்கள் அனுபவம் தான் உங்களை மிகப்பெரிய மனிதனாக உருவாக்கும். ஒவ்வொரு அனுபவமும், மகரத்துக்கு அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் ரொம்ப வாயை விட்டுருவோம், ஒரு நேரம் வாயை விட்டு உழைப்பு அதிகமாக கொடுத்துருவோம் இன்னொருத்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் பட்டுப்போம், ஐயோ ரொம்ப தேஞ்சு போட்டேன் ஐயா, தேவையில்லாமல் வாயை விட்டு நானாக போய் மாட்டிக்கிட்டேன். சொல்லுவாங்களே, செத்து சின்னாபனமாகி வந்துட்டேன் ஐயா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்புறமா கொஞ்ச நாள் பொறிச்சு அதுக்கு பிறகு வாயே விட மாட்டோம். ஓகேங்க அப்படின்னு. ஐயோ முடியலைங்களே, எடுத்த உடனே எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நான் இப்போ தான் வெளியூர் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அப்புறமா அப்படிங்களா, வேணால் உங்களுக்காக ஒரு பயணத்தை வேணால் கேன்சல் பண்ணிக்கிறேன்வாங்க. இப்போ மகரம் ரொம்ப தெளிவாயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி தான் இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிறது அனுபவங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நிறைய தர்ம சங்கடங்களை மகர ராசி பார்த்துருப்பீங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது தர்மராசிக்கு, இந்த மகர ராசிக்காரர்கள் தர்மத்தை விரும்பக்கூடியவர்கள், தர்ம மகான்கள் அப்படின்னு பேர். தர்மத்தை விரும்பக்கூடியவர்கள். உங்களுக்கு ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஏன் எல்லாருக்கும் தான் தெரியுமே, தோல்வி தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். யார் கற்றுக்கிறா? யார் கற்றுக்கிறா? ஆனால் மகர ராசி கற்றுப்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களோட சேர்ந்து இருக்கிறவங்க அந்த பாடத்தை கற்றுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. மகர ராசிக்காரவங்களோட உறவுகள் கற்றுக்குமானா கிடையாது. அப்போ சில இடங்களில் மகர ராசிக்காரவங்கள உசுப்பேற்றுவாங்க. அப்போ நீங்கள் மகர ராசிக்காரவங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த பாரு, ஏற்கனவே நான் பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டேன், இந்த நேரத்துலலாம் என்னை போட்டு நீ இது பண்ணக்கூடாது, இது எனக்கு ஒரு பெரிய அவர்னஸ்ஸு, விட்டுடு என்னன்னு சொல்லணும். அதனால் தெளிவாக இருங்க மகர ராசிக்காரவங்களே. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உருவாகிருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே விட்ட வாயில்னால, அதனால் நீங்கள் வார்த்தையை விட்டு அனுபவமாக மாறி இருக்கும். இப்போது நிறைய தோல்வி பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த தோல்வியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை விட உங்கள் குடும்பத்தார்கள், தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லிவிட்டு அந்த தோல்வியில் நீங்கள் தைரியமாக தெளிவாக இருக்கணும்.
அந்த பாடத்தை நீங்கள் மற்றவங்க தெரியாமல் உங்கள் மேலே திரும்பவும் அந்த தோல்விக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இதுவும் உங்களுடைய ரகசியம். புரியுதுங்களா? இதில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்ல சேஞ்சஸ் ஆகும், நல்லது நடக்கும். உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்ன தான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம் தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்குது, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணாக போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.